உச்சிப்பிள்ளையார் கோயிலையும் ஸ்ரீரங்க பெருமாளையும் தரிசனம் செஞ்சுட்டு நாங்கள் நேராக திருச்செந்தூர் தான் போனோம். திருச்செந்தூரில் காலையில் ஈவினிங் 2 டைமையும் முருகரை பார்த்துட்டு அங்கேருந்து வெக்காளி அம்மனை பார்க்க தான் போனோம். திருச்செந்தூர் போகிற வழியில் நிறைய விண்மீன்ஸ் பார்க்கலாம். அங்கே இந்த விண்மீன்ஸோட ரெக்கையை ஒரு வண்டியில் கொண்டு போனாங்க. வெக்காளி அம்மன் கோவில்லேருந்து டைரெக்டாக மதுரைக்கு போகணும். மதுரை வரைக்கும் வந்துட்டோம், நம்ம மீனாட்சி அம்மனையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் போனோம். மீனாட்சி அம்மன் கோவிலில் கார் பார்க்கிங்கே கிடைக்கல. சரி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். மேப்பில் நியர்பை கோவில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் திருப்பரங்குன்றம் வந்துட்டு திருப்பரங்குன்றத்தையும் பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படை வீதிக்கும் போயாச்சு. எனக்கு என்னன்னா ஒரே நாள்ல திருப்பரங்குன்றத்தையும் திருச்செந்தூரையும் பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. இதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனோம். மீனாட்சி அம்மன் கோவிலையே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா பழமுதிர்ச்சோலையும் பார்த்துட்டே வந்திருப்பேன். மதுரையை மிதிச்ச உடனே ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு இருந்தது. என்னன்னு ஃபர்ஸ்ட் புரியல, அப்புறம் ரீல்ஸ்ல பார்த்துருந்தேன். வணங்குறவங்க கண்டிப்பா மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு.